எந்த அளவுக்கு உண்மை ஆதவ் அர்ஜுனா விசிகால இருந்து எந்த நேரத்துல வேணா வந்து விலகலாம், அதற்கான அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தருக்கு நீங்க ஒரு பதவியை கொடுத்துட்டீங்க. பதவியை கொடுத்துட்டு அவர் ஒரு ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது, அதாவது ஒரு பொது வெளியில ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது அது எப்படி தனிப்பட்ட கருத்தாகும்? அவரை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாக வெளியேறினால் அது அவருக்கு தலைவலி குறைச்சல். மாறாக இவர் வெளியேற்றும்படி வந்ததுன்னா அது இன்னும் நிறைய தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கார். அப்போ தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம என்ன குட்ட குடிஞ்சிட்டே இருக்கணுமா, இவர் பண்றது ரொம்ப அசிங்கமா கேவலமா இருக்குன்றாங்க. அப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய விசிகாவுடைய தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை தான் ஆதவர்கள் பிரதிபலிக்கிறார். ஏங்க அது கட்சியுடைய மாநாடு, இது புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி, சரியா? அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் தான் புத்தகத்துடைய பெயரு. அப்போ எல்லோருக்குமான தலைவர் உடைய நிகழ்ச்சியை திருமாவளவன் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் கூப்பிட்டு வெளியிட்டதுக்கு பதில் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் கூப்பிட்டுருக்கலாம். உதயநிதிக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? விஜய்க்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் அம்பேத்கருடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு. உதயநிதி அவர்களும் தான் ஏற்கிறாரு. எல்லா கொள்கையும் தான், பெரும்பான்மையான கொள்கைகளை. கொள்கை திருமாவளவன் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்றப்போ கூடவே சேர்த்து அவருடைய கொள்கையை ஏத்துக்கிறதால நான் கூட தான் திருமாவளவன் என்னோட அண்ணன் சொல்றேன். அதுக்காக அவரோட கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை தான் கேட்கிறேன். ஆனா அவர் ஏத்து பாருங்க, உதயநிதி அவர்கள். ஆனா நான் பாக்குறது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனையும் வைத்து டாப் பார்கெயினை திருமாவளவன் செய்ய பார்த்தார் திமுக. வணக்கம் இடமலம் நேயர்களே, இன்று கிஷோர் கே சாமியுடன் அவர் இல்லத்தில் இணைந்துள்ளேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற பேரு விசிகால மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலே அடிக்கடி பெயராக இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துட்டு இருக்கு. அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படிங்கிற தலைப்பில் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர் தான் வெளியிடுறாரு. ஆதவ் அர்ஜுனா அவரோட மேடையில் பார்த்தீங்கன்னா விஜய் வெளியிடுறாரு. திருமாவளவன் பெற்றுக்கொள்றதா இருந்தது, இருந்தாலும் அரசியல் சூழ்நிலை காலமாக அவர் தவிர்த்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு பேரலி அந்த விழா நடந்துட்டு தான் இருக்குது. பல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பேசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை குறித்து தான் கிஷோர் கே சாமி கிட்ட இது வதந்தியா உண்மையா அப்படிங்கிறது கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். ஸோ எந்த அளவுக்கு உண்மை ஆதவ் அர்ஜுனா விசிகால இருந்து எந்த நேரத்தில் வேணா விலகலாம், அதற்கான அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நேத்தி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமைச்சர்கள் குறித்து சில பேச்சுக்கள் பேசியிருந்தாரு. அதை குறித்து திருமாவளவன் கிட்ட கேட்கிறப்போ வழக்கமா அவர் சொல்ற அந்த பதில் தான் அது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கே. அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்களை இடைத்தேர்தலின் படி அப்போ செயல்படுற அந்த வீரியம் பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் இயற்கை பேரிடர்லாம் இருக்கிறப்போ மக்கள் கிட்ட போய் அவங்க சந்திச்சு வேலைகள் செய்யறதுல அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆதவ் அர்ஜுனா எந்த நேரத்திலும் விசிகாவை விட்டு வெளியேறலாமா? இல்லை, அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த பர்டிகுலர் பேட்டர்ன் ஒன்று பார்ப்போம்ல, இது நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர் வெளியேறுவதற்கான சூழல் தான் அதிகமாக இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த தனிப்பட்ட கருத்து அப்படின்றதே ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க. ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு பதவியை கொடுத்துட்டீங்க. பதவியை கொடுத்துட்டு அவர் ஒரு ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது, அதாவது ஒரு பொது வெளியில ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது அது எப்படி தனிப்பட்ட கருத்தாகும்? தனியா வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டா பரவாயில்ல, அவர் பொறுப்புல இல்லைன்னா பரவாயில்ல. அவர் பொறுப்புல இருந்து அவரிடம் அந்த கேள்வி வைக்கப்படுது, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு, இல்ல ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு அப்படின்னா இது எப்படி நீங்க தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துட்டு போவீங்க? இதுவே மற்ற தலைவர்கள் சொல்லும்பொழுது நீங்க சொல்லியிருப்பீங்களா தனிப்பட்ட கருத்துன்ட்டு? அப்போ ஒரு தலைவர் இதை சப்பை கட்ட முடியாதுதான், முட்டு கொடுக்க முடியாதுதான், அதே சமயத்துல என்னால கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான் அவர் இருக்காரு அப்படின்றது நம்மளால அவர் கையில இல்ல முழுக்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாக வெளியேறினால் அது அவருக்கு தலைவலி குறைச்சல். மாறாக இவர் வெளியேற்றும்படி வந்ததுன்னா அது இன்னும் நிறைய தேவையில்லாத சலசலப்புகளுக்கு. என்ன சலசலப்பு ஏற்படுத்தும்? ஒரு வருஷம் கூட ஆகல ஆதவ் அர்ஜுன் விசிகால சேர்ந்து. ஒரு வருஷம் கூட ஆகலன்றதை விட ஆதவ் அர்ஜுன் ஒரு வருஷம் ஆகுதோ, ஒரு மாசம் ஆகுதோ, 10 நாள் ஆகுதோ, தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடியவரா இருக்காரு. அப்ப தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம என்ன குட்ட குடிஞ்சிட்டே இருக்கணுமா? இதுதான் தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இப்ப நியாயமாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு இருந்தா இந்த 3.5 ஆண்டுகள்லாம் இந்த மாதிரி அடிமை சாசனம் கொடுத்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல இந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. யார் இது வரைக்கும் மாற்றி பார்த்தீங்கன்னா வெறும் 2006 மட்டும்தான் திமுக மைனாரிட்டி ஆட்சியை அமைத்தது.
நீங்க 2006 தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2006 கூட வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அது ஆல்மோஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவாக தான் இருந்தது. சமீபத்துல கூட மருத்துவர் ராமதாஸ் சொல்லி காமிச்சிருப்பாரு ஸ்டாலின்ட்ட. வேற வேலை இல்லைன்னு சொன்னப்போ உங்க அப்பா வந்து எங்களுடைய தயவுனால தான், அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருப்பாரு, உங்க அப்பா வந்து எங்களுடைய தயவுல தான் 5 வருஷம் ஆட்சியை நடத்தினார், இல்லைன்னா இவர் இங்கேருந்து ஆட்சியை நடத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற நிலையில இருந்திருக்கு அந்த ஒரு மைனாரிட்டி ஆட்சியும் கூட. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஜாரிட்டி ஆட்சியாக, ஒரு சிங்கிள் பார்ட்டி ஆட்சியாகத்தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். நான் சொல்றது 1967 திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் ஆல்மோஸ்ட். பாரிங் ராஜாஜியோடைய ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல வேணா சில வெளியிலிருந்து ஆதரவுன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கலாம். காமராஜரும் அந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி இப்படி தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி தான். நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நீங்கள் டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக நீங்கள் எதிர்கட்சி தான். ஏனென்றால் நீங்கள் ஆட்சியில் பங்கு வகிக்கல. ஆட்சியாளர்கள் செய்யக்கூடியதற்கு நீங்கள் பொறுப்பேற்க முடியாது. அப்படிதான் இருந்தது. ஆனால் இந்த 3.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா திமுகவினரை விட அதிகமாக வந்து இவங்க வந்து ஜால்ரா போடுறாங்க திமுக அரசாங்கத்திற்கு. இப்போ உதாரணத்திற்கு இந்த புயல், இந்த பெஞ்சல் புயலா, இந்த புயலில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அரசாங்கத்துடைய நிர்வாகம் செயல்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக எல்லாருமே வைக்கிறாங்க. இது ஏதோ ஆதவ அர்ஜுன் மட்டும் வைக்கிறாருன்னு நினைக்காதீங்க. பொதுமக்கள்லேருந்து ஆரம்பித்து, அங்கங்கே மறியல் நடந்ததுலேருந்து ஆரம்பித்து, அமைச்சர்கள் மீது தாக்குதல் நடந்ததுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து கோபத்தின் வெளிப்பாடாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யாருமே இதை சப்பை கட்ட முடியாது, நியாயப்படுத்த முடியாது. திமுக காரனே நியாயப்படுத்த முடியாத ஒரு நிலையில் திருமாவளவன் உட்காந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னா அவருடைய கட்சி மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பை அவர் குலைக்கிறார். எதற்காக குலைக்கிறார்? திமுகவுடைய நிர்வாக திறமையின்மைக்கு உன்னுடைய கட்சியுடைய நன்மதிப்பை, நீ உன்னுடைய கட்சியோடைய செல்வாக்கை எதுக்கு நீ பணயம் வைக்கிற? இதுதான் கேள்வி. இப்போ எங்களோட நம்ம ஏரியாவில் நம்ம ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, நம்ம ஏரியாலே நிறைய விசிகா இருக்காங்க. ஏன்னா அவங்க பின்னாடி தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பக்கத்துல தான் இருக்கு. பின்னாடி தான் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு, வெளிச்சம் டிவி இதெல்லாமே இருக்கு. ஸோ அவங்க ஏரியா ஆளுங்க நிறைய பேர். நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னான்றாங்க. இவர் பண்றது ரொம்ப அசிங்கமா கேவலமா இருக்குன்றாங்க. அப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய விசிகாவுடைய தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை தான் ஆதவ அர்ஜுன் பிரதிபலிக்கிறார். சரியா? இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து சாதாரணமா பேசக்கூடியவரா அப்படின்னா இல்லை. சாதாரணமான எந்த மாதிரி சொல்றீங்க? ஒரு மேம்போக்கா விஷயம் எல்லாம் பேச மாட்டாரு. ஒரு புரிந்துணர்வு இல்லாம, ஒரு திட்டம் இல்லாம, காரணம் இல்லாம, அதுதான் ஒரு திட்டம் இல்லாம புரிந்துணர்வு இல்லாம பேசக்கூடிய நபர் இல்லை. அப்ப இந்த புத்தக வெளியீடு என்பது திருமாவளவன் அவர்களே என்ன சொல்றாரு, 1 வருஷத்துக்கு முன்னாடியே இது திட்டமிடப்பட்டது. அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவர்கள் விஜயை அழைக்க வேண்டும் என்று நினைத்தார்களா என்றால் இல்லை. விஜய் அந்த அறிவிப்பை மேற்கொண்டு அரசியலுக்கு வரப்போறேன்னு அறிவிப்பை மேற்கொண்டு அதற்கப்புறம் விஜய் வந்து தன்னுடைய கட்சியை அறிவித்து அதற்கப்புறம் நாங்கள் வந்து 2024 தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்து அப்புறம் மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த அறிவிப்பு வருது. எது? அவர் புத்தகத்தை வெளியிடப் போகிறார், அதை முதல் பிரதியை திருமாவளவன் பெற்றுக்கொள்ளப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஆரம்பத்தை திருமாவளவன் என்ன சொல்கிறார்? இல்லைன்னு மறுக்கலை. திமுக தரப்புல இருந்து பிரஷர் வருது. இல்ல, அவர் ஆக்சுவலா போறாம இருந்தா அவர் என்ன சொன்னாரு, கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு தான் வந்து பத்திரிகையாளர் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு இருக்கு. நீங்க என்ன கூட்டணி பேச்சுவார்த்தைக்கா போறீங்க? ஒரு பொது நிகழ்ச்சி, 2 தலைவர்கள் தோன்ற போகிறார்கள், இதுல என்ன பெரிய கலந்து ஆலோசிக்கிறதுக்கு இருக்கு? எனக்கு இது புரியலங்க. ஆதவ அர்ஜுன் வந்து இதை ஏற்பாடு பண்றாரு. அப்ப திருமாவளவன் வந்து போலாமா வேணா, ஆல்மோஸ்ட் போலான்ற ஒரு முடிவில் தான் இருந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு பெயர். நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல போகாம இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. திமுகக்கு ஏன் ஒரு அதிருப்தி? அந்த அளவுக்கு திமுக பயந்து போயிருக்கா? பயந்து போயில்லைங்க. வேற என்ன? பகிரங்கமா மாநாட்டுல திமுகவை தான் முதன்மை எதிரா வந்து வைக்கிறார், முதன்மை எதிரியா வந்து பாக்குறாரு. பாஜக வந்து எதிர்த்தாலும் அது வந்து கட்சியுடைய மாநாடு, இது புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. சரியா? அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர்னு தான் புத்தகத்துடைய பெயரு. அப்ப எல்லோருக்குமான தலைவர் உடைய நிகழ்ச்சியை திருமாவளவன் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் கூப்பிட்டு வெளியிட்டதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களை வந்து கூப்பிட்டுருக்கலாம். உதயநிதிக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? விஜய்க்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் அம்பேத்கருடைய கொள்கையை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றேன். உதயநிதி அவர்களும் தான் ஏற்கிறாரு. எல்லா கொள்கையும் தான், பெரும்பான்மையான கொள்கைகளை. கொள்கை திருமாவளவன் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்றப்போ கூடவே சேர்த்து அவருடைய கொள்கையை ஏத்துக்கிறதுனால நான் கூட தான் திருமாவளவன் என்னோட அண்ணன் சொல்றேன். அதுக்காக அவரோட கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை தான் கேட்கிறேன். ஆனா அவர் ஏத்துப்பாருங்க, உதயநிதி அவர்கள். எப்படி தெரியும்?
இன்னும் நிறைய பிரச்சாரத்துல நம்ம பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அவர் வந்து பேசினதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அவரோட வந்து உடன்பிறவா தம்பி அப்படின்னு தான் பேசினாரு. இதெல்லாம் நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற போல தம்பி அப்படின்னு பேசுறது, அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து வேறு மாதிரி திட்டுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் திருமாவளவனே கருணாநிதியை பேசாத பேச்சா? மக்கள் நல கூட்டணின்னு வைத்திருந்த பொழுது 2016 என்ன சொன்னாரு? கருணாகம்னு சொன்னாரா இல்லையா? இரட்டை தலை கருணாகமா என்னமோ ஒரு வார்த்தையை சொன்னார், கடுமையான வார்த்தை, வஞ்சிக்கும்படி பேசினார். அப்ப பேசினாரா இல்லையா? இதெல்லாம் அரசியல்வாதிகள் பேசி கொடுது. நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள். உதயநிதியே கூப்பிடலங்க, விஜயே கூப்பிட்டுருக்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவங்களதான் கூப்பிடணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்க? இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இவங்களை தான் கூப்பிடணும்னு எழுதி வச்சிருக்காங்கிறீங்க, நியாயமான கேள்வி. ஆனா ஏன் இவரை கூப்பிட்டாரு, ஏன் கரெக்டா விஜயை கூப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் கூப்பிடக்கூடாது? அவர் வந்து இந்த சமீபத்துல மாநாட்டுல அம்பேத்கரை தூக்கி வைத்து பேசியிருக்கிறார். சரி, அவரிடம் அந்த பரப்புரை, அவர் மூலமாக அந்த பரப்புரை விஜயை பின்பற்றக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போகட்டும் கூட இருக்கலாம்ல. சீமான் கூட தான் இருக்காரு. சீமானு தான் அம்பேத்கர் புகழ்ந்து எத்தனையோ மேடைகளை 10 வருஷம் தாண்டி பேசிட்டு இருக்காரு. எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? கட்டாயப்படுத்தல. இதுல ஒரு அரசியல் பார்வை இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிடுதல் இருக்கு, இதுல ஒரு காரணம் இருக்கு, அது உள்ளடங்கி இருக்கு. அப்படிங்கறனால தான் உங்களுக்கு தெரியும். அது நான் என்ன கேட்கிறேன், என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு திட்டமிடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்க வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் வருது? நீங்க என்ன பாண்ட் எழுதி கொடுத்துட்டீங்களா? திமுகவுடன் நான் கூட்டணி அப்படின்றத பாண்ட் எழுதி கொடுத்துட்டீங்களா? அதற்காக ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் இல்லைங்க. அது தேர்தல் சமயத்துல அதுவும் தேர்தல் சமயத்துல எப்படி அந்த பேச்சுவார்த்தைகள் சரிப்பட்டு வந்து அந்த கால சூழல் சரியாக இருந்தால் தேர்தல் சமயத்துல உடன்படிக்கை ஏற்படுவதுதான் கூட்டணி. அப்ப அந்த கூட்டணியிலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பொது நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறதுல என்ன பெரிய மிஸ்டேக் இருக்க முடியும்? நாளைக்கு ஒரு விஜய் வீட்டுல ஒரு திருமணம்னு வைங்க, இல்ல திருமாவளவன் வீட்டுல ஒரு திருமணம்னு வைங்க, இப்போ விஜய் வந்தால் கூடாதுன்னு சொல்வீங்களா? அது வேறங்க. எப்படி அது வேற? புத்தக விழாவும் அதே மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சி தானேங்க. அப்போ ஒரு பொது நிகழ்ச்சியை கூட நீங்கள் வந்து நடத்துவதற்கு அதில் போய் கலந்துக்கிற அளவுக்கு கூட உனக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னா, நீ வந்து உன்னை பாண்டட் லேபராக, உன்னை வந்து ஒரு கொத்தடிமையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய நன்றியையும் அவருடைய உண்மைத்தன்மையையும் கூட்டணி தர்மத்தையும் வந்து சந்தேகிக்கும் விதமா இருக்கும் இல்லையா? இது எனக்கு புரியலையே. ஒரு புத்தகத்தை போய் நீங்கள் ஒருவர் வெளியிட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால், அதுவும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், யாரையும் சாடி அந்த புத்தகம் கிடையாது அப்படின்ற நிலையில, அது அம்பேத்கருடைய கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்ற நிலையில அதை வெளியிடுவதற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் எப்படி உங்களுக்கு நெருடலை கொடுக்கும்? சரி, இப்படி சொல்றேன். ரெண்டு பேருமே சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் வருந்துகிறேன், அங்கு செல்ல முடியவில்லையே என்று வருந்துகிறேன். ஏன் அப்படி வருந்தி உன்னை வருத்தி கொண்டு நீ அங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருது அடுத்த மாசம். இல்லங்க, இப்ப விஜயும் இருக்காரு. நீங்க கூட்டணி தேர்தல் உடன்படிக்கையில கையெழுத்து போட்டீங்க. இல்ல, விஜயும் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திருமாவளவன் போயிட்டாருங்க, மேடையில பக்கத்து பதில உட்கார்றாங்க, இவர் வெளியிடுறாரு, அவர் பெற்றுக்கொள்றாரு முதல் பிரதியை அப்படின்னே வச்சுக்கலாம். அப்போன்னு பார்த்து விஜய், அண்ணா நீங்க ஒரு அரசியல் சக்தி, நீங்க ஒரு ஸ்காலர், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய புரட்சி சேவை மட்டும் இல்லாம நீங்க தலைமையே இருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, உங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா திருமாவளவன் அவர்களுக்கு பேச போறாரு. திருமாவளவன் இல்லங்க, என்னுடைய கைகள் கட்டப்படவில்லை, நான் தான் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் எனக்கு போதும் என்று நானே சென்று அங்கு நிற்கிறேன். எதிர்கட்சிகள் எல்லாம் என்னை கருவியாக பயன்படுத்த முயல்கிறார்கள். நான் கருவியாக என்றைக்கும் எதிர்கட்சியோட கல்வியாக நான் இருக்க மாட்டேன், மாறாக நான் திமுகவின் மிதியடியாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வர வேண்டியதானே? தெரியுமா? சொல்ல வேண்டியதானே? இதுல என்ன பெரிய கழுத்து நடிச்சிருவாங்களா உங்களை? நீ வருந்தி உன்னை வருத்தி கொண்டு நாள் செல்ல முடியவில்லைன்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன உனக்கு நெருக்கடி? அதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு அரசாங்கம், அதாவது ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்குங்க. சரி, இந்த அரசாங்கம் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு இல்லாம இந்த அரசாங்கம் இயங்காது அப்படின்ற ஒரு நிலைமைனா, இந்த அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மைக்காக நான் செல்லவில்லைன்னு நீங்க சொல்லலாம். அரசாங்கம் சொல்லலனா கூட அதானங்க உண்மை. அதுக்காக நான் போகலன்னு சொல்லலாம். அப்ப கூட ஏத்துக்கிற மாதிரி இல்ல, இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லலாம். சரியா? சரி, அதை கூட விட்டுருங்க. மத்தியில ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அது வந்து உங்களுடைய தயவால தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவுனால அந்த பிரச்சனை வரும் அங்க அப்படின்னா, அதற்கும் நீங்கள் இந்த காரணத்தை சொல்லலாம். இது எதுவுமே இல்லையே. தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கு. தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கின்ற நிலையில அன்னைக்கு கூட்டணி கட்சி, அப்ப திமுக சொல்லுது உனக்கு ஒரு இடம் கூட கிடையாதுன்னு சொல்லுது, நீ அப்பவும் கூட்டணியில் இருப்பேன்னு சொல்லுவியா? அதை எந்த நேரத்துல சொல்றாங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். தேர்தல் வருதுங்க, விடுதலை சிறுத்தைக்கு கருணாநிதி சொல்வார்ல, அந்த மாதிரி இதயத்தில் இடம், தொகுதியில இடம் கிடையாது, ஏத்துப்பாரா? கண்டிப்பா ஏத்துக்க. அதுவும் இப்ப இருக்க நிலைமைக்கு இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க, இப்ப எப்படி ஏத்துப்பாங்க? சொல்வாரா? இல்லை, நான் அன்றைக்கே வார்த்தை கொடுத்து விட்டேன்,
கூட்டணியில் தான் இருப்பேன் என்று வார்த்தை கொடுத்து விட்டேன். கூட்டணி தர்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு இதயத்தில் இடம் என்றாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்வாரா? மாட்டார்ல. அப்ப அதுதான் இப்ப பொருந்தும். ஏன் 2024 நீங்க போய் சண்டை போட்டு கேட்டீங்கல்ல, நான் வந்து பொது சின்னத்துல இந்த பேர் திமுக சின்னத்துல நிக்க மாட்டேன், எங்களுடைய சின்னத்துல தான் நான் நிப்பேன்னு உங்களால கேட்க முடிஞ்சுச்சுல. நீங்க அப்ப முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? முடியாதுங்க, உதயசூரியன் சின்னத்துல நீங்க நிக்கணும்னு சொல்லியிருந்தா நீங்க வெளியே இருப்பீங்களா மாட்டீங்களா? அன்னைக்கு அவங்க அப்படி சொல்லிருக்கவும் மாட்டாங்க. மாட்டாங்கன்றதை விட்டுருங்க, நான் கேட்கறது அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுங்க, திருமாவளவனோட தேவை அன்னைக்கு. அதாங்க, அதுதான் இன்னைக்கும். அன்னைக்கு இருந்த தேவை நீங்க மாறிடுச்சா? ஆனா இப்போ திமுகன்றவங்க பாத்தீங்கன்னா அவங்கள சமூக நீதிக்கு உண்டான ஒரு கட்சியா தான் முன்னிறுத்திக்கிறாங்க. அம்பேத்கர் கொள்கைகளை அவங்க வந்து ஏத்துக்கிறாங்கன்றது அவங்களோட ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா இருக்கு. தட் இஸ் ஹவ் இட்ஸ் சீன். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ பாஜக கூட கூட்டணி சேர்ந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயக்கம் எப்பவுமே திருமாவுக்கு இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கம்மியா இருந்திருக்கலாம். வேணா அது கம்மியா இருக்கலாம். 2024 அதிமுக கூட்டணியே இல்லையே பாஜகவோட. அதனால அது மேட்டர் கிடையாது. நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள். இந்த நீங்க இந்த 2 தொகுதிகள் கொடுத்தாங்கல்ல, இந்த 2 தொகுதிகளில் நான் வந்து பானை சின்னத்தில் நிற்கிறேன்னு சொன்னதை நிராகரிக்கிறோம்னு திமுக சொல்லியிருந்து, நீ சூரியன் சின்னத்தில் நின்னாதான் நீ நிற்க முடியும், இல்லைன்னா சீட்டு கிடையாதுன்னு சொல்லியிருந்தா திருமாவளவன் அங்கே கண்டினியூ பண்ணியிருப்பாரா? அதிமுக பக்கம் கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக பக்கம் கூட போக, ஏன்னா இரண்டாவது பெரிய கட்சி இல்லைங்க, கூட்டணியில இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டாரு. அப்போ உன்னுடைய கூட்டணி தர்மம் என்ன? அந்த சமயத்துக்கு அந்த சூழலுக்கு அது உடன்பட்டு வந்தால் கூட்டணி இதானே. இப்போ 1.5 ஆண்டுகள் இருக்குல்ல தேர்தலுக்கு, இப்போ நீ போய் விஜயோட போய் ஒரு மேடையில் நின்னா அது எப்படி நெருக்கடியை ஏற்படுத்தும், அது எப்படி பிரச்சனையை கொடுக்கும்? ஏனென்றால் ஏதோ ஒரு இடத்துல நீ மாட்டிக்கிட்டு இருக்க திமுக. அவர்கள் அந்த வன்னி அரசு, பாலாஜி, ரவிக்குமார் போன்ற கைத்தடிகளை வைத்துக்கொண்டு திமுக இந்த கட்சியே உடைப்பேன் என்று உன்னை மிரட்டி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு. ஆளூர் ஷானவாச விட்டீங்க. ஆளூர் ஷானவாஸ்லாம் வந்து சும்மா லோ லெவல் அலக்க, அதை விட்டுருங்க. இந்த மாதிரி நபர்களை வைத்து உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே 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 நான் சொல்றது அப்படியே நடந்து வருதா? நான் என்ன சொன்னேன்? 2026 உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விடுதலை சிறுத்தைகளை திமுக உடைக்கும் 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 சொன்னா. சரி, நீங்க விஷயத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ இங்க வந்து எப்பவுமே திமுகவோட இம்ப்ளான்ஸ் இருக்காங்க சொல்றப்ப இந்த பேர்லாம் நீங்க எப்பவுமே பயன்படுத்தி இருக்கீங்க. எல்லா கட்சியிலும் இருக்காங்க. காங்கிரஸ்ல பீட்டர் அல்போன்ஸ் இப்ப பாவம் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, EVKS இளங்கோவம் இவங்க எல்லாருமே சரியா, இவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய அலக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நான் அந்த கேட்டகரியில் ஈவன் கார்த்தி சிதம்பரமையும் சிதம்பரம் கூட நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க கட்சிக்காக முதல்ல பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கூட்டணின்னு பார்ப்பாங்க. பட் இவர்கள்லாம் அப்படி கிடையாது. பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் வந்து கட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி, கட்சி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துருவாங்க திமுகவுக்கு ஆதரவு அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற சூழல்ல, ஏன்னா கண்டிப்பா திமுக உன்னை ஒரு சுதந்திரமாக முடிவை எடுக்க அனுமதிக்காது. ஒரு புத்தக விழாவுக்கு போடுறது கூட உன்னால முடியலையே, அப்புறம் அந்த மீசை இப்படி முறுக்கி மேடையில் முறுக்கி என்ன பிரயோஜனம்? இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் விஷயத்துக்கு வந்துட்டீங்க. திமுகவுக்கு சார்பாக நிறைய பேர் வந்து விடுதலை சிறுத்தைகளில் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை பற்றி பேசுகிறப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கட்சியை உடைக்கிறதுக்கு திமுக வந்து பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஆதவர்ஜுன் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. அவருக்கு திமுகவில் இருக்கிற நெருங்கிய வட்டாரங்கள் நிறைய பேர் கூட தொடர்பு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து சேர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சந்தேகம். ஒன்று, திருமாவர்கள் ஓகே நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு ஆளுமையை வந்து இப்போ இந்த கட்சியை உடைக்க போகிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் திமுக சார்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆளுமையை உள்ளே கொண்டு வந்து நிறுவுறாரு. அதுதான் வந்து ஆதவர்ஜுனன். இல்லை, ஆதவர்ஜுனனே அவருக்கு உண்டான ஒரு இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டினா இது வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கான்னு வர்றப்போ அவருடைய பொருளாதார உதவி, மாநாடு நடத்துறதுக்கு இதெல்லாம் வந்து பேரலைல் நடந்துகிட்டே வருது. இந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் போனப்போ தான் வந்து இந்த பேச்செல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆட்சியில் பங்கு அப்படின்னு திருமாவளவனும் பேசினாரு. அவரோட பழைய ஸ்பீச்சும் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆதவர்ஜுனும் நிறைய பேட்டிகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார், ஒவ்வொரு சேனலும் போயிட்டு கொடுத்துட்டே இருந்தார். இல்ல இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது. இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்க பசங்க சொல்றேன்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய பெரிய உளவுத்துறை எல்லாம் கண்காணித்து கொண்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சின்ன சின்ன ஆட்கள் பார்த்து சொல்லிடுவாங்க என்ன நடக்குது என்ன நடக்கலன்ட்டு. நமக்கு வரக்கூடிய தகவல், உதவாநிதியே வந்தார் இங்கே விடுதலை சிறுத்தைகளுடைய அலுவலகத்துக்கு வந்து அமர்ந்து திருமாவளவனையும் வரவழைத்து இந்த மாதிரி நெருக்கடி தொடர்ந்து நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஆதவர்ஜுன் தரப்புல இருந்து நெருக்கடி வந்துகிட்டு இருக்கு, போயிருங்க கூட்டணியை விட்டு போயிருங்க அப்படின்றது சொன்னதாக ஒரு பக்கம் தகவல். அப்படி இல்லை, நீங்க ஏதாவது ஒரு முடிவை இப்ப எடுங்க.
இப்போ எடுத்துட்டு அந்த முடிவில் உறுதியாக இருங்க அப்படின்ற நெருக்கடியை கொடுத்ததாக தகவல். சரியா? இப்ப அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தான் திருமாவளவன் சிக்கி இருக்கிறார். இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதவர்ஜுன் என்ன நினைச்சிருக்கலாம், திருமாவளவர்கள் நம்மளோட இழுப்புக்கு வந்துருவாரு, நம்ம அப்படியே விஜய் கூட கூட்டணிக்கு இந்த கட்சியை கூட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா திருமாவளவர்கள் சப்மிசிவா போயிட்டதுனால அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இப்போ இருக்கும்னு தான் பார்க்க முடியுது. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து ஆதவர்ஜுன் வெளியில வரும்பொழுது அவர் என்ன மாதிரியான ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க அதுக்கு நெக்ஸ்ட் வரலாம் நமக்கு தெரிய வரும். ஆனா நான் பாக்குறது என்னன்னா, ஆதவர்ஜுனையும் வைத்து டஃப் பார்கெயினை திருமாவளவன் செய்ய பார்த்தார் திமுகவிடம். அப்ப திமுகவிடம் இருந்து சில உத்தரவாதங்கள் வந்திருக்கின்றன. அது உத்தரவாதங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், இல்ல இந்த மாதிரி கைத்தடிகளை வைத்து நெருக்கடின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நடந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே சேர்ந்தாப்புல கூட நடந்திருக்கலாம். சரியா? அப்படி இது ரெண்டும் நடந்ததுனாலதான் நிர்பந்தத்தின் காரணமாக இவராக ஒரு அறிக்கையை, முதல்ல யார் விட்டது அறிக்கையை? வன்னியரசு என்னன்னு சொல்றாரு, 2026 நாங்க வந்து திமுகவுடன் தான் கூட்டணி தொடரும் அப்படின்ட்டு. அது சொல்ல வேண்டிய அவசியமே இப்போ கிடையாது. எப்பவுமே எல்லா கட்சியும் என்ன செய்வாங்க, தேர்தல் வரும்போது அந்த 60 நாளைக்கு முன்னாடி 70 நாளைக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி சீட்டு பங்கீடு வந்து அவங்களுடைய ஆட்சி மன்ற குழு, தேர்தல் குழு, அப்புறம் அவங்களுடைய பொதுக்குழு, செயற்குழு இதிலெல்லாம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவை சொல்லுவாங்க. இப்போ ஒன்றுமில்லை, உதாரணத்துக்கு இந்த புத்தக விழாவுக்கு என்ன சொன்னார், இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் என்ன சொன்னார், நாங்கள் எங்கள் கட்சியினுடன் கலந்து மூத்த தலைவர்களுடன் அல்லது ஆட்சி மன்ற குழு அது என்ன அவங்களோட கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். அதாவது ஒரு புத்தகத்தை வாங்கிக்கணுமா வேண்டாமான்றதே நீ வந்து ஒரு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பியான். ஆனால் கூட்டணின்றதை மட்டும் 2026 கூட்டணியும் தொடரும் என்பதனை அப்படியே அறிவிப்பியான். இது என்ன மாதிரியான லாஜிக் இது? அவ்வளோ கேனையனுங்களா பார்க்குறவங்க எல்லாருமே? அப்பட்டமா தெரியுது. அப்போ உங்களுடைய கட்சியை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்க பேரம் பேசியிருக்கீங்க, இல்ல பணயம் வச்சுட்டீங்க. இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எது நடந்திருந்தாலும் அது உங்களுடைய ஆளுமைக்கும் உங்களுடைய மதிப்பிற்கும் உகந்த விஷயம் கிடையாதுன்றதான் நான் சொல்றேன். வீழ்ச்சிக்கு வித்துடும் அப்படிங்கிறீங்க. வீழ்ச்சிக்கு விட்டுடுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் விலை போய் விட்டீர்கள் அல்லது நீங்கள் மண்டியிட்டு விட்டீர்கள். இது ரெண்டுலேருந்து தான் நடந்திருக்கு. இப்போ கடைசியாக இந்த விஷயம் சொல்லுங்க. நம்ம ஆரம்பிச்ச விஷயம் தான் இந்த காணொலியோட முக்கிய தலைப்பே அதுதான். ஆதவர்ஜுனன் வெளியே வரக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வெளில வந்தால் எப்போ வருவார்? இந்த புத்தக வெளியீடு நம்ம பேசிட்டு இருக்கப்போ நடந்துட்டு இருக்க, விஜய் கூட நடந்துட்டு இருக்க அந்த புத்தக வெளியீட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா வந்து கட்டவிழ்க்க கண்டிப்பா இந்த புத்தக வெளியீட்டுல என்ன பேச போறாங்கன்னு அப்போ ஒருத்தருக்கு அது ஒரு மெயின் விஷயம். அதுக்கு ஒரு எதிர்வினை வரும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ள இருந்தே இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றத விட எதிர்த்து கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்பொழுது இது வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் கொண்டு போகுமா? ஏன்னா தொண்டர்களை பொறுத்திருக்கும் அவர்கள் உள்ள கிடக்கையின்படி அவங்களுடைய உணர்வின்படி அவர்கள் ஆதவர்ஜுனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களே பிரதிபலிக்கிறாங்க. யாருடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறாங்க? மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறாங்க. அதுக்காக ஆதவர்ஜுன் ஒரு வேளை கட்சி விட்டு போயிட்டு அவங்க கூட எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய அது போறாங்க போலன்றது வேற விஷயம். அவர்கள் யார்? இப்ப ஆதவர்ஜுனை நீங்க உடனே இப்ப வேற ஒரு நபராக இருந்து செல்வாக்கே இல்லாத ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஆளூர் சாரமாஸ் மாதிரி நபராக இருந்தால் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் திருமாவளவன். இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இவ்வளவு யோசிக்கிறாருன்னா ஆதவர்ஜுனுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அவர் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பதனையும் மனதில் வைத்துத்தான் அவர் அதை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தயங்குறார். அப்போ நம்முடைய கேள்வி இங்க உள்ளபடியே என்னன்னா, இவ்வளவு நீங்க தயங்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இல்லையே. நீங்க ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துட்டீங்களா? கூட்டணின்றது 2024 தேர்தல் வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் நட்பின் அடிப்படையில் நம்ம தொடர்கிறோம், அவ்வளவுதான். இந்த கூட்டணி தொடர்கிறது அப்படின்றது தேர்தல் சமயத்துல ஊர்ஜிதமாகும். அதுக்கு முன்னாடி நீங்க போய் விஜய்ன்றவர் ஒரு கட்சியுடைய தலைவர், அவரோட ஒரு பொது மேடையில் தோன்றுவது எப்படி தவறாகும்? நாளைக்கு ஈழ பிரச்சனை சம்பந்தமா ஒரு மேடை வருது, ஒரு பொது மேடை வருதுன்னு வைங்க. சீமான் வராரு, விஜய் வராரு, அங்க நான் வரமாட்டேன்னு சொல்வீங்களா? முடியாதுன்னு சொல்வீங்களா? சார் வெளியேறி விஜயோட கட்சியில போய் சேர்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுதான் வெளியேற போவது உறுதினே சொல்றீங்க? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வெளியேற போவது உறுதி. அது வெளியேற்றப்படுகிறாரா அல்லது அவராக வெளியேறுகிறாரா அப்படின்றது சரி, அது ஓகே. ஆனா விஜய் கட்சியில போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஏன்னா விஜய் கட்சியில வந்து நம்ம பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் எல்லாருமே வந்து ஒரு 2ஆம் கட்ட ஆளுமையா யாரும் எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னு இருக்காரு. பட் இந்த மாதிரி பேசுறதுக்கு அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சு பின்புலம், செல்வாக்கு, பணபலம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு 2ஆம் கட்ட தலைவர் இருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் நான் சொல்றேன். விஜயை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஒரு படத்திற்கு அவர் வாங்கியதாக சொன்ன பணம் 200 கோடியா? 100 கோடி 200 கோடி. என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு. இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோக்கும் ஒரு ஒரு மதிப்புன்றதுக்காக இதெல்லாம் சொல்றாங்கன்னு வைங்க. சரி. பட் உச்சபட்ச நடிகர், உச்சபட்ச பணத்தை தொகையாக பெற்றுக்கொண்டிருந்தவர். அந்த கெரியரை அவர் விட்டுட்டு இதை எடுக்கிறார் அப்படின்னா அது ஒரு கெரியர் ரிஸ்க் எடுக்கிறாரு. திரும்பவும் அதுக்கு போகலாம் அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ரிஸ்க் தானே. அவருடைய பெயரை அவர் பணயம் வைக்கிறார், அவருடைய பிராண்டை அவர் பணயம் வைக்கிறார். அப்போ எதற்காக பணயம் வைக்கிறார் அப்படின்னு வருது இல்லை. அப்போது அவர் சும்மா போகிற போக்கில் நான் வந்து அப்படியே சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது பணயம் வைக்கிறாரா என்றால் அப்படி தெரியல எனக்கு. அப்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு தான் அவர் வந்து இந்த கட்சியை துவங்கி இருக்கிறார் அப்படின்றது தெளிவாகுது. சும்மா போகிற போக்கில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்த கட்சியை அப்படியே வச்சு செல்வாக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற வகையில் அவர் வரல. இந்த தனக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள், தனக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றங்கள், தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, தனக்கு இருக்கக்கூடிய ரீச், இது எல்லாவற்றையும் அவர் வந்து எந்த மாதிரி கொண்டு போனால் அரசியல் ரீதியாக அறுவடை செய்யலாம் என்பதனை ஒரு சில நிபுணர்களை வைத்து, ஒரு சில ஆலோசகர்களை வைத்து அவங்களுடைய அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு இவருடைய எண்ண ஓட்டங்களையும் அவங்கள்ட்ட பேசி அது ஒரு கூட்டாகத்தான் அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் விஜய் அண்ட் அந்த புஷி ஆனந்த் மட்டும், அப்படி கிடையாது. சரியா? அவருடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், அவருடைய அறிக்கைகளாக இருக்கட்டும், எப்போ அறிக்கை விடணுன்ற நேரம் அவர் சூஸ் பண்ணுறாரு பாருங்க, அது கூட விமர்சனத்துக்குள்ளாகுது. ஆனால் அதற்கு பின்னாலும் சில தாட் ப்ராசஸ் இருக்குது. இதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படின்னும் பொழுது இப்போ அவர் வந்து அவருடைய இந்த பனையூர் இதில் இருந்து அவர் வந்து கூப்பிட்டு மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுத்தாரு அப்படின்றத வந்து சரி, நான் மக்கள் மத்தியில் போய் நான் நின்னா கூட்டம் ஒரு தேவையில்லாத சீமானும் இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றாரு விஜயோடைய ரீசனபிள். சரியா? ஆமாங்க, நீ அங்கே போய் நின்று எல்லாரும் விஜய் பார்க்கணும் தான் வருவாங்க. பரவாயில்லங்க, இந்த பிரச்சனைனால நம்மளுக்கு ஒரு புது டேர்ம் கிடைச்சிருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அப்படின்னு. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலே கிடையாதுங்க. அப்படி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்க கோபாலபுரத்தில் இருந்தது கோல்மாலபுரத்தில் இருந்ததும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. அவரு நம்ம தமிழ்நாட்டை பல வாட்டி சுத்திட்டு அவர் போகாத ஊரே இல்லை, அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து அந்த அறையில உட்காந்து வந்து ஆட்சியை நடத்தினவர். அதுக்கும் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்றது அப்படிங்கிறது. நடத்தினாரு, செயல்படாத எம்எல்ஏவை செத்து போனார், அது வேற விஷயம். சரியா? ஒருத்தர் 70 வருஷம் வந்து ஒரு அரசியல் இருக்காருனாக்கா தமிழ்நாட்டில் போகாத இடம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் கூட வந்து சில இறப்பை பத்திலாம் வந்து பேசலாம் தலைப்படுத்துன்னு சொன்னேன், நீங்க வேணாம் அப்படின்னு வேணான்னு சொன்னதுனால விட்டுட்டேன். நீங்க யாரோட இறப்பா இருந்தாலும் அது பேரறிஞர் அண்ணா அவர்களா இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், அல்லது புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்து முதலமைச்சர்களாக மறைந்தார்கள், குழிக்கு பிச்சை எடுத்து செத்து போகல. சரி, கடைசியா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு அப்படியே இழுத்துட்டு போகாதீங்க வேற ஒரு டாபிக்கு. ஆதவர்ஜுனா வெளியேற போறது உறுதின்னு நீங்க நினைக்கிறீங்க, எப்போ வேணா நடக்கலாம் இது. சரி, நம்ம இந்த மீட்டிங்ல அவங்க என்ன பேசுறாங்கன்றதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு திருப்பியும் வந்து மீண்டும் ஒரு முறை சந்திச்சு தேவைன்னா இதே தலைப்பை பத்தி தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி.